2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் ராசா வழங்கிய 122 ஸ்பெக்ட்ரம் உரிமங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. 2G வழக்கில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை சேர்ப்பது பற்றி தனி நீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் தற்போதைய உள்துறை அமைச்சரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரத்தை சேர்க்க கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுக்கள் மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இதன்படி திமுகவை சேர்ந்த ராசா பதவி வகித்தபோது கடந்த 2008ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 122 ஸ்பெக்ட்ரம் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் சிங்வி, A.K. கங்குலி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் தெரிவித்தது. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்று இல்லாமல் 4 மாத காலத்திற்குள் மீண்டும் ஏலம் நடத்தி ஸ்பெக்ட்ரம் உரிமங்களை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ப. சிதம்பரத்தை சேர்ப்பது பற்றி தனி நீதிமன்றம் முடிவு செய்யலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த சுப்பிரமணியம் சாமி, முறைகேடான ஆவணங்கள் கொடுத்து பெறப்பட்ட உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்கள் இன்னும் 4 மாதங்களுக்குள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் சேர வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். Licenses have been declared as illegal and they stand cancelled, but there is a 4-month period in which the companies can enter into negotiations with the government, and then some of the companies who are totally unfit to receive the license, I assume that means Swan and Unitech, they have been fined, and the court has said that the government must now get the market value of these licenses and the profit from the same should be set aside for legal aid and for ex-defense personnel. அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு குறித்து தகவல் தொலைத்தொடர்புத்துறை செயலாளருடன் மத்திய அமைச்சர் கபில் சிபல் அவசர ஆலோசனை நடத்தி செய்தியாளர்களை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கபில் சிபல், திமுக ஒரு மரியாதைக்குரிய கூட்டணி கட்சி என்றும் உச்சநீதிமன்றம் ராசா மீது குற்றம் சாட்டவில்லை என்றும் மாறாக 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை வகுத்த முந்தைய பாஜக அரசைத்தான் குற்றம் சுமத்தியுள்ளது என்று கூறினார். மேலும் இந்த கொள்கையை வகுத்ததற்காக பாஜக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கபில் சிபல் அப்போது தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், இந்த விவகாரத்திற்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவரது அனுமதி இல்லாமல் பிரதமர் அலுவலகம் உரிமம் வழங்கியிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். Prime Minister Dr. Manmohan Singh, will you take some accountability today? You lost in the CVC case. The appointment was quashed. Yesterday, you took shelter under the PMO in the case of sanction. PMO without PM is nothing. And today is this decision of quashing the entire allocation of 122 licenses. அதைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தும் அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் மத்திய அரசு ஆலோசனை நடத்தும் என்றார். You know the judgments have come, please. Judgments have come. We will have to examine the judgments and its implications. Government will examine. கோவையில் நடைபெற்ற மின்வாரிய கருத்து கேட்பு கூட்டத்தில் மின்கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பால், பேருந்து கட்டண உயர்வை தொடர்ந்து மின்கட்டண உயர்வை அமல்படுத்த ஜெயலலிதா அரசு திட்டமிட்டு வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் சென்னையில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் மின்கட்டண உயர்வுக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சி கலையரங்கில் மின்கட்டண உயர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மின்சார வாரியம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது அரங்கிற்குள் குவிக்கப்பட்டிருந்த ஏராளமான போலீசாரை வெளியேறும்படி மக்கள் கோஷமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
இதைத் தொடர்ந்து கூட்டம் தொடங்கியதும் தற்போது நிலவி வரும் மின்தடையால் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகள் முடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் அதிமுக அரசின் மின்கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு வியாபாரிகள் கூட்டமைப்பினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசால் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் பல்வேறு குறைபாடுகள் உடையதாக வியாபாரிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட உணவுப் பொருள் தொழிலை மேற்கொண்டுள்ள அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை அளிப்பதாக அந்த சட்டம் உள்ளதாக கூறி தமிழ்நாடு வியாபாரிகள் கூட்டமைப்பினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து வணிகர்களை பாதிக்கின்ற வகையில் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் கூட்டமைப்பு தலைமையில் ஒரு மாபெரும் போராட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகே உணவு பண்டங்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பாக மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கோவில்பட்டி ரயில் நிலையம் முன்பு வியாபாரிகள் கண்களை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தர கட்டுப்பாடு உணவு கலப்பட சட்டம், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு சட்டத்தை அமல்படுத்துவது ஆகியவற்றுக்கு எதிராக வியாபாரிகள் கோஷங்கள் எழுப்பினார்கள். திருச்சியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து, 50 மாணவர்கள் காயம். ஏனாம் துப்பாக்கி சூட்டை கண்டித்து புதுவையில் கடையடைப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.